பணியில நிக்கிறிய உடம்பு என்னத்துக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகுதுப்பா. அங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாடுறாங்க. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் ஆசைப்படலாமா? ஆனா ஊர் உலகம் என்னப்பா பெரிய ஊர் உலகம். ஒரு ஆணோட வாழ்க்கையில எல்லா பருவத்திலும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கணும்? நீங்க வேணா பாருங்கப்பா, அடுத்த வருஷம் ஏன்பா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நிச்சயம் அம்மா. ஆண்டவன் முட்டுக்களை காயப்படுறதில்லம்மா. அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் முத்துருங்கம்மா. வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாம போற. சீக்கிரம் மக்கள் வந்துருமா. அப்பா ஐயா ட்ரெஸ் பாத்துட்டாரு. சேகர் இந்த பாரு மாடிய சீதா என்னும் செம்பவப்பு தண்ணியில நனைஞ்சு நம்மளையே பார்த்துட்டு நிக்குது. கை காட்டுவோம்டா. உனக்கு ஏண்டா? அவங்க வீடு அவங்க நிக்கிறாங்க. என்னடா ஒரு தமாஷ் தானடா. ஒரு சிகரெட் இருந்தா கூட. என்னைக்காவது ஒரு நாள் காசு கொடுத்து சிகரெட் வாங்கிருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு, காசு கொடுத்துதான் சிகரெட் வாங்குவேன். யாரோட காசு? குமாரோட காசா இருக்கும். ஆமா, அவன் எங்கடா? எங்கேயாவது தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப புடிச்சிட்டு வருவான் பாரு. என்னடா இது அப்பையில இருந்து காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு என்ன சேகர் போடுவோமா? பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள். ஓ மேலே கேட்காதே. பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள். ஓ மேலே கேட்காதே. பையில் உள்ள எட்டனான 10 முறை எண்ணுவா, சத்தமின்றி எண்ணுவா கஞ்சர் ராஜா. பையில் உள்ள எட்டனான 10 முறை எண்ணுவா, சத்தமின்றி எண்ணுவா கஞ்சர் ராஜா. தென்னிலவே போனாலும் தனியாய்த்தானே போவானே. உப்பு இல்லை என்றாலும் கண்ணீர் விட்டு கொள்வானே. பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள். வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் போற்றவன் எங்கள் ஹீரோ. வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் போற்றவன் எங்கள் ஹீரோ. ராமன் வேடம் போட்டாலும் 2 சீதை கேட்பானே. 2 சீதை வந்தாலும் சூர்பனகை பார்ப்பானே.
பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள். Oh, don't ask me after that. இன்று புது ஆண்டு வந்தது, நாட்கள் என்னும் பூக்கள் சிந்துது. இன்று புது ஆண்டு வந்தது, நாட்கள் என்னும் பூக்கள் சிந்துது. நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள், நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள், இன்று எங்கள் ராகங்கள் நீங்கள் கேளுங்கள். பௌர்ணமி நேரம் பாவை பொருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்று கொண்டு ஊருக்கு புதுசு என்று காலில் உள்ளது புதுசு என்றால். ஓ மேலே கேட்காதே. Happy New Year! ஹலோ. ஏன் நிறுத்திட்டீங்க? நான் கேட்க கூடாதா? ப்ளீஸ் பாடுங்க, நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு எனக்கு தெரியல. நியூ இயர்ஸ் டே ரொம்ப நல்லா கொண்டாடுனீங்க போல இருக்க. ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா எங்களே மறந்துடுவோம். நேற்று எங்களை மறந்துட்டோம். அந்த மாதிரி எனக்கு மறக்காம புது வருஷம் வாழ்த்து சொன்னீங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் மட்டும்தான் செய்ய தெரியும்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வாழ்த்தவும் தெரியும்னு. புதுசா வந்திருக்கீங்களே, வரவேற்க வேண்டாமா? எங்க தெரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தப்பா நினைக்கலனா நீங்க மெட்ராஸ் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் வரும்போது சொல்றேன். உங்களை பத்தி அதான் அன்னைக்கே சொன்னேன். என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க நடந்த ஊழலையும் அக்கிரமத்தையும் தாங்க முடியாம சூப்பர்வைசர் அடிச்சிட்டேன். அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தான் கோவக்கார போல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும். இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் பாடுங்க, ப்ளீஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுனீங்க. கிண்டலா? சேச்சே, அழகும் திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும். ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. பாராட்டம் போதுதான் பெரிய தப்பு. ஒரு ரவுடியை குடிச்சு வந்து நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். நான் புளியோதரை சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு கிண்டல் செய்யவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நல்லா பேசவும் தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, நான் வர்றேன்.